ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை போற்றி. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தாயே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பிப்ரவரி 8ஆம் தேதி முதல் பிப்ரவரி 14ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு இந்த வார கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த மிதுன ராசியில் குரு பகவான் இருக்காருங்க. அவரை பொறுத்தவரையும் உங்களுக்கு 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கார், சூப்பர் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். 9ல் சுக்கிரனும் இருக்கார், 5 கூடிய சுக்கிரன் 9ஆம் இடம். இதையும் தாண்டி 10ஆம் இடத்துல சனி பகவான் வீற்றிருக்கிறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக உன்னதமாக இருப்பதால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்லா சூப்பராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்க போகிறது என்று சொல்லலாம். முதல்ல குரு ராசியில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் ஒரு தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் இருக்க போகிறது. 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. குலதெய்வ வழிபாடு பண்ண போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய ஒரு அம்சம். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு காலம். அதை விட ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு அம்சம் இந்த வாரம் இருக்குங்க. ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 7ஆம் இடத்தை 7 கூடிய குருவே பார்க்குறார். அப்போ திருமண வயதில் இருக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் திருமணம் கைகூடி வரும். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது. நீங்கள் நினச்ச காரியத்தை சாதிக்க போகிறீங்க. அது மட்டுமல்ல, நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதையும் தாண்டி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் கூட யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாகத்தான் இது விளங்க போகிறது. 2 கூடிய சந்திரன் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். வார இறுதியில் 7ஆம் இடத்துக்கு போகிறார். குரு பார்வையில் இருக்கார். குரு சந்திர யோகம் இருக்கிறது. இப்போ 2ஆம் ஆதிபத்தியம் பெற்றவர். ஸோ 2க்கு ஆதிபத்தியம் பெற்ற சந்திரன் குரு பார்வையில் இருப்பதும் குரு வீட்டில் இருப்பதும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். வருமானம் மிக மிக உன்னதமாக இருக்க போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்க போகிறது. இந்த 3ஆம் இடத்துல கேது இருந்தாலே நல்லதுங்க. தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பல சாதனைகள் புரிவதற்காக ஒரு கேது உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார். ஆனால் இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வருங்க. மற்றபடி 4ஆம் இடத்தை சனி பார்ப்பது தாய்க்கும் தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்குதோ இல்லையோ வண்டி பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இதையும் தாண்டி நீங்கள் டொமஸ்டிக், அதாவது வீட்டு உபயோகத்துக்கு வண்டி வாகனங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா, ஆஃபீஸ் போவோம், கடைக்கண்ணி போவோம், அந்த வண்டி வாகனங்கள் கூட ரிப்பேர் ஆகிறதுக்கான ஒரு நிலை இருக்கிறது. வீடு பராமரிப்பு செலவு இந்த வாரம் அந்த திடீர்னு அதிகமாகும்.
வீட்டை வந்து பெயிண்ட் பண்ணணும், ஃப்ளோர் போயிடுச்சு, இல்லை கடைகண்ணி வாடகை விட்ருப்பீங்க, அது ஃப்ளோர் போயிடுச்சு, இல்லை ஷட்டர் போயிடுச்சு, மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. 4ஆம் இடம் அப்படின்னா இப்போ கல்வி. இப்போ படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப ஆர்வத்தோடு, மிகுந்த ஆர்வத்தோடு படித்தா தான் தேர்ச்சி பெற முடியும். மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். மற்றபடி நண்பர்களால் ஆதாயம் என்று சொன்னோம். இதில் 11ஆம் இடத்து அதிபதி உச்சநிலை வருகிறார் செவ்வாய் பகவான். சூப்பருங்க. அப்போ நினைச்சதை சாதிக்க போகிறீங்க. நினைக்காத விஷயங்கள் கூட கைகூடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். இதில் 3ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற சூரியன் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அப்புறம் 9ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார். 9ல் ராகுவும் இருக்கிறார், சுக்கிரனும் இருக்கிறார். இப்போது உங்களை பொறுத்தவரையும் சுக்கிரனும் ராகுவும் புதனும் இருக்கார். அப்போ குரு பார்வையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அப்போது உங்களுக்கு பாக்கியமான ஒரு வாரம். உங்களை எல்லாம் தேடி வரப்போ நீங்கள் எதுக்கும் தேடி அலைய தேவையில்லை. எந்த ஒரு விஷயமும் உங்களை தேடி வரும். நீங்கள் தொழிலுக்காக போராடுறீங்களா, இல்லை உத்தியோகத்துக்காக அடுத்து முயற்சி பண்ணீங்களா, வேலைக்காக இல்லை பதவி உயர்வுக்காக முயற்சி பண்ணீங்களா, எல்லாம் தானாக நடக்கும். அற்புதமான ஒரு காலம். அதுலேயும் குறிப்பாக வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாங்க. அதுலேயும் குறிப்பாக உயர்கல்விக்காக போகிறீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது விளங்க போகிறது. இருந்த போதிலும் சனி பகவான் 10ல் இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, 10ஆம் இடத்து அதிபதியே குரு ராசியில் இருக்கார். இருந்தாலும் 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையும் அதிகமான உழைப்பு தேவைப்படுகிறது. மேலாமணிக்காக வேலை பார்க்க முடியாது. 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அப்போது உங்களுக்கு அதிகமாக லெபோரியஸ் ஒர்க்குலோடு இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால், டென்ஷன் இருக்குது வேலை பார்க்குற இடத்துலன்னு சொன்னால், அப்போ சனி 12ஆம் இடத்தை பார்ப்பது வேலைக்கு உண்ண முடியாது, உறங்க முடியாது, ஸோ ரெஸ்ட் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறதால டென்ஷன், பரபரப்பு, மந்திச்சு விட்ட நிலை கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் பத்திரிகை துறை, ஏன்னா புதனை குரு பார்க்கிறார், 9ஆம் இடத்தில் இருக்கிறார். சுக்கிரன் சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, சுக்கிரன் 9ல் இருக்கார், அது குரு பார்வையில் இருக்கார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இவங்க எல்லாருக்கும் சரி. மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, நிதித்துறை, நீதித்துறை, மற்றபடி இந்த காஸ்மெட்டிக், சுக்கிரனால அழகு ஒப்பனை நிலையங்கள், காஸ்மெட்டிக் பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்கள், துணி வியாபாரம் இதெல்லாம் செய்யக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பு. அதில் வியாபாரிகளுக்கு இந்த வாரம், இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பாக்கியமான ஒரு வாரம். சினிமாவில் வேலை நடிக்கிறவங்களிருந்து டெக்னீஷியன் வரைக்கும் பார்த்திங்கன்னா, சினிமா ஆகட்டும், தொலைக்காட்சி ஆகட்டும், அவங்களுக்கும் ஒரு யோகமாக இருக்கும். ஏற்கனவே ஒரு படம் பண்ணுறேன், ஒரு சீரியல் பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ இன்னொரு படமோ இன்னொரு சீரியலோ பண்ணக்கூடிய ஒரு அம்சம் கண்டிப்பாக கிடைக்க போகிறது. மொத்தத்தில் ஒர்க்கு லோடு இருக்குங்க, அவ்வளோதாங்க. மற்றபடி ஒன்றும் குறை இல்லை. இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம், 7ஆம் இடம் சமூகத்தில் பேரு புகழ் உயரக்கூடிய இடம். அப்போது நண்பர்களால் ஆதாயம், வாழ்க்கை துணை, மனைவி அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். இதையும் தாண்டி உங்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குது, பாக்கியமான ஒரு சூழல். ராசிநாதனே பாக்கியஸ்தானத்தில் இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். அப்போது இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நினைத்ததே நடக்கும், நினைக்காத விஷயங்கள் கூட கைகூடி வரும். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 10ல் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறதாலையும் 12ஆம் இடத்தை பார்க்குறதாலையும் நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த ராகு கேதுவுக்கு பிரீத்தி செய்து கொள்ளுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா சக்கரத்தாழ்வாருக்கு நெய் தீபம் இடுங்கள். வாழ்க்கை இந்த வாரம் ரொம்ப ரொம்ப உன்னதமாக இருக்கப் போகிறது. சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள், சாதிக்கப் போகிறீர்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.